சோசியல் மீடியாவில் வீலிங் பண்ணுறது குற்றம். ஹாய் ஹெச்ஆர், நான் தான் உங்கள் ஹார்ட் ரேசர் சதீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஹைனா அண்ட் ஹெச்ஆர்லாம் வச்சுக்கிட்டு மோட்டோ விளாக் போட முடியாத சுச்சுவேஷன். என்ன பண்ணுறது, இது பார்த்தாதுன்னு சம்மர் சீசன் வேறு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தால் பசங்க எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணதுனால நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஸ்லோ பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் எப்படி இந்த பென்டென் அப்புறம் இந்த போக்கிமான் இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு பசங்க படிக்கிறது விட்டுட்டு சுத்தினானுங்களோ அந்த மாதிரி இப்போ யூடியூப்ல மோட்டோ விளாகிங்க பார்த்துட்டு இப்போ படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து, டே பசங்களா அந்த தப்பு பண்ணாதீங்க, ஒழுங்கா படிக்கிற டைம்ல படிச்சுங்க, வீடியோ வந்து நம்ம வீடியோ பார்க்குற டைம்ல பாத்துருங்க. அப்புறம் இல்லை பேரண்ட்ஸ் ஃபோன் தர மாட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிராவலிங் நம்ம பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகுங்க. அது ஏன் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்னால இப்போ சம்மர் சீசனுக்கு இன்னும் 1 month இருக்கு. இருந்தாலும் சம்மர் சீசன்னால கொஞ்சம் ரைட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் சம்மர் சீசன்ல ஜட்டி போட்டாலே எப்படி சூடுன்னு. ஆனா நம்ம அந்த இந்த ஜாக்கெட்லாம் இருக்குல்ல, இந்த ஃபுல் ஜாக்கெட் போட்டா நிலைமை என்னத்துக்கு ஆகும். அதனால தான் ரைட் பண்ணல. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இது மென்ஷன் பண்ணி நம்ம டிராவல் பண்ண போறோம். இது என்னடா புதுசா இருக்கு, ஸ்கூல் காலேஜ் நோக்கி நீ டிராவல் பண்ண போறியா அப்படின்ட்டு. என்ன அந்த ட்விஸ்ட்னா, இப்ப ரீசெண்டா நான் வீடியோஸ் எல்லாமே பார்த்து இந்த மாதிரி டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போய் இப்படி ஒளி வைப்பாங்க. அது வந்துட்டு வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த பைக்ல நேம் எழுதுறது நம்ம தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதுவும் 20 லட்ச ரூபா பைக்ல வாங்கி வெளியே ரைட் பண்ணாம இப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது நம்மளா தான் இருக்கும். அது வண்டி எடுத்து 1 month கூட ஆகல, அதுக்குள்ள நம்ம எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த கண்டென்ட் இல்லாம இன்னொன்னு என்ன நம்ம பண்ண போறோம்னா அந்த 100 rupees சொல்லி வைக்கிறது இருக்குல்ல, அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸ் வந்து நாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் நியர்பைல இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் அந்த பார்க்கிங் பிளேஸ்ல அந்த மாதிரி இந்த மாதிரி லெட்டர் எடுத்து வச்சுட்டு அதோட லேண்ட்மார்க்கும் உங்களுக்கு சொல்லிடுவேன். ரொம்ப டஃபெல்லாம் தர மாட்டேன். இந்த லெட்டர்ல அப்படி என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு கோடு இருக்குங்க. ரொம்ப பெருசுலாம் இல்ல, ஒரு கார்ட்டூனோட நேம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்னோட பர்சனல் மொபைல் நம்பர் இருக்கும். அண்ட் எந்த டைமுக்கு கால் பண்ணணும்னு சொல்லியும் வச்சிருப்பேன். இந்த வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நான் ஒளி வச்சு வைப்பேன். அது வந்து இந்த வீடியோல போட்டுருவேன். நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லொகேஷனுக்கு போய் நீங்க எடுத்துட்டு என்ன டைம்ல சொல்லிருக்கணும் அந்த டைமுக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் அட்டன் பண்ணுவேன். இதுல இருக்கிற கோடு வந்துட்டு எனக்கு போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா, இல்ல உங்க நம்பர் வந்துட்டு எனக்கு மிஸ்யூஸ் ஆயிரும், நம்ம நம்பர்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். என்னோட மெயில் ஐடி இருக்கு. மெயில் ஐடிக்கு நீங்க இந்த இது மெயில் பண்ணாலும் போதும். உங்களுக்கு வந்துட்டு 200 rupees நான் ஜிபே பண்ணுவேன். 200ல ஸ்டார்ட் பண்ணி 15,000 வரைக்கும் இதுல டார்கெட் வச்சிருக்கேன். அண்ட் அந்த ஐபோன் லெவல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு தானே கேட்டிருக்கீங்க. ஐபோன் லெவல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை வின்னர் சூஸ் பண்ணி கொரியர் பண்ணோம். அவங்களோட வீடியோஸ்க்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அந்த பையனுக்கும் எக்ஸாம் அதனால ரெஸ்பான்ஸும் பண்ணல. இங்கேருந்து திருநெல்வேலி சைடில் தான் இருக்கோம். மறுபடியும் அங்கே போனோம். நம்மளோட ஹைனாவில் இன்னும் பேர் எழுதாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம டேங்க்ல எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களோட நேம் எழுத முடியும். இந்த கண்டென்ட்ல ஜெயிக்கணும்னாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ வெயிட் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட நேம் வந்துட்டு நான் இன்னும் பார்க்காம வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு 3 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால நான் சீக்கிரம் இந்த 2 லெட்டர் யார் லக்கின்னு பார்ப்போமா. அதாவது இந்த வீடியோல பார்க்க மாட்டோம், இது பார்ட் 2ல பார்ப்போம். இந்த வீடியோல வந்து இந்த லெட்டர் நான் எங்க வைக்க போறேன்னு காட்ட போறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு vlog பண்ண போறோம். ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ரோடு மூடு மதியம். ஏய் இங்கடா சின்ன பையன் இருந்துக்க சாபு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருந்துச்சு? சி சாபு என்ன தெரியுமா டாஸ்க்கு? காசு இல்லை டாஸ்க்கு. இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். இதை இவங்க வந்துட்டு எனக்கு 9:30 மணிக்கு கால் பண்ணோம். ஓ டைம் சொல்லிட்டேனே. என்ன டைம் சொல்லியிருக்குன்னா அந்த டைம் அந்த நம்பர் பாரு. யார் நம்பர் கண்டுபிடி. ஏய் காட்டிடாத, அது சீக்ரெட். இந்த சீக்ரெட் இப்படி நீ 100 ரூபா எங்க இருக்கிற இன்னைக்கு? போன் கவர்ல இருக்க காசு இல்லையா? எங்க தெரியுமா மார்க்கு? சேலத்துக்குள்ளார ஏதோ ஒரு ஸ்கூல் ஏதோ ஒரு காலேஜ். ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் காலேஜ் சொல்லு சேலத்துக்குள்ளார. நீ ஸ்கூல் பக்கம் போயிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? அது நீ படிச்ச ஸ்கூல்ல வேற ஸ்கூல் ஏதாச்சும் சொல்லு. சோனா காலேஜ். சரி ஃபர்ஸ்ட் சோனா காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? அங்க போய் வைப்போம். இப்படி போய் இப்படி போவோம். இப்படி போனா 2 நிமிஷத்துல போயிடுவோம். சாபு பின்னாடி வீலியா ஸ்பின் ஆகுது. சைலன்சர் மாத்திரம். பெட்ரோல் காலி ஆச்சு 2 முறுக்குனதுக்கு. ஏய் அங்க பேர் தாரு. ஏன் தார் எப்பதான் வருமோ தெரியல. ஹெச்ஆர் நம்ம தார் வந்துட்டு மாடிஃபைக்கு போயிருக்கு ஹெச்ஆர்.
ஆமாம், நாம் ஸ்பீடாக போனோன்னா அவங்களால வர முடியாது. ஹெச்ஆர், இன்னைக்கு நம்ம எந்த காலேஜை சூஸ் ஸ்கூல் காலேஜில் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா சோனா காலேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் படித்த காலேஜ் அங்கேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் சோனா காலேஜ். அப்புறம் இன்னும் நிறைய ஸ்கூல் இருக்குது, அதுமாரி ஸ்கூல் காலேஜெலாம் இருக்குல்ல. அவங்க முன்னாடி ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க்கில் சொல்லி வச்சுருவேன். இது வந்துட்டு நான் மார்க்கரில் தான் எழுதுனேன் இந்த பேப்பரில். எப்படி இது அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக பேப்பரு காயமாகாது. பறக்கூடாத இடத்துல கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் அந்த லக்கி வின்னர்னு. இதில் 2 பெனிஃபிட். ஒன்று வந்துட்டு நம்ம அவங்களுக்கு 200 rupees ஜிபே பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு நம்மளோட பர்சனல் நம்பரும் அவங்களுக்கு கிடைக்கும். வச்சாரு நான் 50ல் தானே போகிறேன், அதையும் அவங்க புயல் வேகத்தில் வர மாதிரி வராங்க. ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. சார் நீங்களாச்சும் சொல்லுங்கள். அப்பா இல்லைடா நீ நல்ல பையன், வீடியோ அப்பப்போ எடுத்து தருவான். ஆமா, எவ்வளோ தூரம் போனுச்சு பார்த்தியா? போயிட்டே இருக்குது. நானா லாரி வந்ததுனால கம்மி பண்ணேன். இன்னைக்கான இப்போ நல்லா வீலிங் பண்ணா இல்லையா, அதுதான் மேட்ரு. இங்கே வேற போலீஸ் பிடி. ஹெல்மெட் போட்டிருக்கேன், மாட்டி விடி. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், நீ தான் ஹெல்மெட் போடல. போலீஸ்ட்டு நான் சொல்கிறேன் இரு. ஆனால் இங்கே பாரு, நான் ஹெல்மெட் போடாம வரான். ஏய் என் வண்டி அதில் பூதாது. இல்லை போலீஸா நான் இல்லை, வா பயப்படாத. ஏய் இல்லை இருக்காங்க. ஏய் விட்றா, உன் வண்டியாக மாட்டுது. ஏன்டா இவ்வளோ பேர் குழாய் வச்சுக்கிட்டே நானே பயப்படாமல் இருக்கேன். நீ ஏன்டா ஹெல்மெட் போடல? 500 தான்டா ஃபைனு. நான் வண்டியில் இவ்வளோ சவுண்டு போட்டுட்ருக்கேன். டேய் நீ ஏன்டா இறங்கி ஓடி போயிட்டா? அந்த பக்கம் போதோ இருந்தேன். இவனுக்கு 2 பேர் மட்டும் ஓடிட்டானுங்க. என் வண்டி சவுண்டுக்கு அவங்களா திரும்பி பிடிச்சிருவாங்க போலியே. நானும் வந்துட்டேன். இரு போலீஸை நான் பார்த்தாரு நம்மளுக்கு தூக்கி விட்டுருவாரு. ஏண்டா போலீஸ் அண்ணா இங்கேயே நிற்கிறாரு, அவர்கிட்டே விளையாண்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன்டா அவர் கேஸை போட மாட்டாரு. நம்ம கண்டுக்காத மாதிரியே இருப்போம். அவங்களா கூப்பிட்டா கூட நம்ம கண்டுக்க வேணாம். நீ ஹெல்மெட், நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். சவுண்ட் இவ்வளோ பெருசு போட்டுட்டு இருக்கேன். எவரு? நீ அவரை பார்க்காத, வேற யாரையாச்சும் பாரு. ஐயோ இந்த இளவெழுத்த புத்தி எனக்கு சும்மா இருக்க மாட்டேது. வண்டி முறுக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு தெரியல சார், நம்மள்ட்ட ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ. ஆனால் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா மட்டும் அடிவயிறுலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படி கலிக்கின்றனமே கிளறுது. வேற ஒன்று அப்பப்போ இதாயிடுது. எடுத்துட்டு வந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறது, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. யாரையாச்சும் பிடிக்க வந்தாங்கன்னா இந்த மிரரில் பார்த்தாலே தெரியும் அவங்கள நம்மளுக்கு பிடிக்க வராங்களா ஓவர்டேக் வராங்களான்னு. அதை வச்சே நம்ம ஓடிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு சோனா காலேஜில் தான் வைக்கணுமா? ஹெச்ஆர் அதேமாரி எந்த ஸ்கூல் சேலத்தில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் தெரியல. நாங்கள் முடிச்சு நிறைய வருஷம் ஆயிடுச்சு, அதனால் ஸ்கூல் பேர்லாம் மறந்துருச்சு. அதனால் உங்களுக்கு தெரியும்ல ஹெச்ஆர், அது சொல்லுங்கள். அதில் இருக்கிற பக்கத்தில் எங்கேயாச்சும் லேண்ட்மார்க் அங்கே நம்ம எங்கேயாச்சும் சொல்லி வச்சுட்டு வருவோம். பாய் பொறுமை. பேக்டா டே, உன் காலேஜ் பேக்டா, சரி ஸ்கூல் பேக்டா. நல்லா இருக்கியா? தேங்க்யூடா டே. பேக் ஆச்சும் எடுத்து வச்சுட்டு நிற்கிறேன். வா பேக் எடுத்துட்டு வா. படிக்கிற புக்கை எப்பயுமே கீழே போடக்கூடாது. ஐயோ மார்க்கர் வேறு விட்டுன்ட்டேனே. நல்லா இருக்கியா? வீட்டுக்கு வந்தியா? சரி பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்? ரொம்ப நாளாக பார்க்கணும்னு இருந்தேன். ரோடு கிராஸ் பண்ணேன், அப்போ பார்த்தேன். அப்புறம் பார்க்கறதுக்கு ஒயிட் லைட் கொஞ்சம் அப்பப்போ வெளியெல்லாம் போயிடும். இப்போ தான் கொஞ்சம் வெயில் வேறையா, சுத்தமாக வண்டி எடுக்க முடியல. தேங்க்யூ பிரதர், வரேன். கண்டிப்பாக தேங்க்யூ பிரதர். வரட்டாடா தங்கம். சரி இன்னொரு டைம் பார்த்தாலும் அப்படி ரோட்டில் ஓடி வராது, எனக்கே பயமாக இருக்குது நீ ஓடி வருது. வீலிங் பண்ணண்டா தங்கம். இப்போ வேணாம். எத்தனை மணிக்கு ஒன்று ஸ்கூல் விடுவாங்க? நீ எந்த ஸ்கூலு? ராமகிருஷ்ணா தானா? வெறும் இது மட்டும் தானே?
அங்கே இருப்பாங்க, அங்கெல்லாம் தெரியும். உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்காங்களா? ஓகே ஓகே. இல்லை ஒரு டாஸ்க் பண்ண போயிட்டு இருக்கோம். சொல்ல மாட்டேன், என் வீடியோ பேர் அதில் பார்த்தா தெரியும். நீ இதில் வருவில்ல. பாத்திரம் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. முக்கியமாக மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் டவுசர் போட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்கிட்டலாம் உஷாராரு, புள்ள பிடிக்கிறவனுங்க அவங்க. வரட்டா? உனக்கு நான் அங்கே போய் வீலிங் பண்ணிட்டு போகிறேன் பாரு. நல்லா இருக்கியா? சரி சரி. இதுதான் உங்கள் ஸ்கூலாடா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இல்லை வண்டி சவுண்டுக்கு யூடியூபர் தானே நான். ஓகே ஓகே ஓகே. சரிடா தங்க, வரேன். பாய் பாய். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டதா சொல்லு. என்னடா விஎஸ் அது யாரா? HR3 விஎஸ் யாரா? நீ தான்டா தெய்வம். மித்தவங்க பேர் போடாம உங்கள் அப்பா அம்மா பேர் போடுறல. சரி வரேன், பாய். டேய் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். இருங்க வரேன் அங்கே வரேன். டேய் வண்டி வருது, அப்படியே வர. இல்லை இப்படி வெளியே போகிறேன் நான். நீங்கள் எங்கடா சுற்றிட்டு இருக்கா? இதான் ஸ்கூலா? சரி சரி பாய். இப்போ எதுக்கு ரோடு கிராஸ்? ட்ராவல் எது வரைக்குமா? அதான் இங்கே ரோஸ் மில்க் கடை இருக்கும்ல, அது வரைக்கும் ட்ராவலு. சரிட்டா? நானே நாளைக்கு வரேன் இதே டைமில், அப்போ போகலாம். இப்போ முக்கியமான ஒரு வேலைக்கு போகிறேன். சரியா? இப்படி கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அமுக்கிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கும்மி விட்டுருவாங்க. பொதுமக்கள் கூட்டம் கூடக்கூடாதுன்னு சட்டம் ஏதோ வந்திருக்குதாமே. நிஞ்சா தான் கலர் மாற்றி வச்சுருக்கேன். தெரியும். அதான் பார்த்தேன்னு எல்லாத்தையும் கேட்டேன். இன்னைக்கு பண்ணிடுறேன். எல்லாரும் வருவீங்க சரியா? வேணாம் நான் வரேன். HR எல்லாரும் வருவாங்க சரியா? அது அங்கேயும் வீடியோ வருது. எங்கே வருவாங்களா? யார் வருவா? நானா நாளைக்கு 5 மணி 4:30 வருவேன். சரி வரேன், பாய். தங்கம் இப்போ வீலிங் பார்த்தியா? நம்ம பசங்க எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு நம்ம போய் டாஸ்க் முடிக்கோ. HR நான் முன்னைக்கான இப்போ நல்லா வீலிங் பண்ண கற்றுக்கிட்டேன். HR என்ன ஹைட்டு தூக்கிட்டு போகுது. வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணது இல்லையா? தான் ஃபஸ்ட் டைம் டாஸ்க் பண்ணுறேன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பரவாயில்ல, போக போக எல்லாமே நமக்கு பழகிடும். ஆனால் இப்போ இந்நேரத்துக்கு கூட்டமாக இருக்குது. நம்ம வச்சோன்னே யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, யார் எடுத்தாலும் சரி நம்ம அமுச்சிடுவோம். சாபு இது அப்பப்போ இறங்கி போயிருது சாபு. ஏன் சிரிக்கிறா? நான் இவ்வளோ வீலிங் பண்ணதை பார்த்தா என் கால் சுட்டுருச்சு. அதுக்கா சாபு நேற்று நைட்டு எனக்கு ஏதோ சூப்பர் பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு போகிறேன், அது பயமே இல்லாமல். எப்போலேருந்து எனக்கு இந்த இது வந்துச்சுன்னு தெரியல. சரி, இது கரண்ட் கம்பம், இது பக்கத்தில் தான் இருக்கிறோம். அதாவது சோனா காலேஜ் லேண்ட்மார்க்கு இந்த இது வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் எங்கேயாச்சும் தான் நம்ம வைக்க போகிறோம். அதில் மைக்கு சொருடா, நான் இதில் வச்சுக்கிறேன். எதுக்கு? யாரு பொண்ணா? சப்பாப்பா நல்லா இருக்காங்கப்பா. அமுக்கிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கும்மி விட்டுருவாங்க. பொதுமக்கள் கூட்டம் கூடக்கூடாதுன்னு சட்டம் ஏதோ வந்திருக்குதாமே. நிஞ்சா தான் கலர் மாற்றி வச்சுருக்கேன். தெரியும். அதான் பார்த்தேன்னு எல்லாத்தையும் கேட்டேன். இன்னைக்கு பண்ணிடுறேன். எல்லாரும் வருவீங்க சரியா? வேணாம் நான் வரேன். HR எல்லாரும் வருவாங்க சரியா? அது அங்கேயும் வீடியோ வருது. எங்கே வருவாங்களா? யார் வருவா? நானா நாளைக்கு 5 மணி 4:30 வருவேன். சரி வரேன், பாய். தங்கம் இப்போ வீலிங் பார்த்தியா? நம்ம பசங்க எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு நம்ம போய் டாஸ்க் முடிக்கோ. HR நான் முன்னைக்கான இப்போ நல்லா வீலிங் பண்ண கற்றுக்கிட்டேன். HR என்ன ஹைட்டு தூக்கிட்டு போகுது.
மெசேஜ் வர வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்தமாதிரி டாஸ்க்லாம் பண்ணது இல்லையா? தான் ஃபஸ்ட் டைம் டாஸ்க் பண்ணுறேன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பரவாயில்ல, போக போக எல்லாமே நமக்கு பழகிடும். ஆனால் இப்போ இந்நேரத்துக்கு கூட்டமாக இருக்குது. நம்ம வச்சோடனே யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, யார் எடுத்தாலும் சரி நம்ம அமுச்சிடுவோம். ஏன் சிரிக்கிறா? நான் இவ்வளோ வீலிங் பண்ணதை பார்த்தா என் கால் சுட்டுருச்சு. அதுக்கு நேற்று நைட் எனக்கு ஏதோ சூப்பர் பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு போகிறேன், அது பயமே இல்லாமல். எப்போலேருந்து எனக்கு இந்த இது வந்துச்சுன்னு தெரியல. சரி, இது கரண்ட் கம்பம், இது பக்கத்தில் தான் இருக்கிறோம். அதாவது சோனா காலேஜ் லேண்ட்மார்க்கு. இந்த இது வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மர், இங்கே எங்கேயாச்சும் தான் நம்ம வைக்க போகிறோம். என்னடா பேண்ட் பைட்டு கிழியுது. இந்த 2 லெட்டரில் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர், ஆனால் இதில் ஒரு கார்ட்டூன் நேம் எழுதியிருப்பேன். ஆனால் என்ன டைம் கால் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இது நீங்கள் லெட்டர் வந்துட்டு நான் ஒரு ஹிடன் பிளேஸில் இருப்பேன். அதோட லேண்ட்மார்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த லேண்ட்மார்க் நீங்கள் கண்டுபிடிச்சி இது எடுத்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, மெயில் பண்ணாலும் சரி, டைம் கொடுத்துருப்பேன். அந்த டைமுக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் அட்டன் பண்ணுவேன். இன்கேஸ் வந்துட்டு இல்லை உங்கள் நம்பர் வந்துட்டு ஷேர் ஆகணும், மிஸ்யூஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மெயில் எனக்கு பண்ணலாம். இதோட லேண்ட்மார்க் இப்போ 1 லெட்டர் 2 இருக்குமாம்மா. ஆமாம், இதால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது எனக்கு அமுச்சுட்டோன்னே உங்களுக்கு ஒரு 200 rupees ஜிபே பண்ணி விட்டுருவேன். என்னடா உடனே காட்டிட்ட? ஹெச்ஆர் சோனா காலேஜ்கிட்ட இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இது பக்கத்தில் தான் நம்ம இந்த ஹிடன் பிளேஸ் வைக்க போகிறோம். இது நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணி நான் பண்ணுறேன். யாராச்சும் பார்க்குறாங்களா? இது என்ன, இதில் எனக்கு பெரிய டாஸ்க்கே ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் வைக்கிறது தான். இந்த லெட்டர் 2 லெட்டர் இருக்குது. 2 லெட்டரில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது இந்த இடத்துல வைக்கலாமா? எப்படி இந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உழுவாது தானே இது? உழுவாது. இது நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 200 rupees ஜிபே பண்ணிடுவேன். அண்ட் இது வந்துட்டு என்னோட பர்சனல் நம்பரு. உங்களுக்கு 2 பெனிஃபிட். வாங்க இந்த லெட்டர் போய் நம்ம அங்கே போய் வைப்போமா? இந்த சிஎம் கிளினிக் இருக்குல்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட்டில் இந்த இடம் தெரியுதா? அந்த இதில் வந்துட்டு அங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் சொல்லி வச்சுருக்கேன். அங்கே சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே வீடியோ எடுக்கும் மாதிரி பசங்க நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உடனே எடுத்து பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஓகே, நம்ம யார் இது வின்னர்னு கண்டுபிடிப்போம். வரி எடுத்தாங்க இதில் பின்னாடி. மாமா பர்னோட்டு, இப்போ அடுத்த காலேஜுக்கு நம்ம எங்கே போவோம்? ஹெச்ஆர் நம்ம ஒரு இது முடிச்சிட்டோம், இன்னொரு ஒரு சீட் இருக்கு. அந்த சீட் நம்ம எங்கே வைக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே வேற எங்கே ஸ்கூல் இருக்குன்னு தெரியலையே. போங்கக்கா போங்கக்கா. எது எங்கே போகிறதுனே தெரியல. எங்கே அடுத்தது வைக்கிறது? ஸ்கூலில் போய் அடி வாங்குறதுக்கா? உள்ளே போய் வைக்கூடாதுடா. லேண்ட்மார்க், அதாவது ஸ்கூலுக்கு வெளியே தான் வைக்கணும். ராமகிருஷ்ணாவா? இப்போ தான் அந்த வழியாக வந்தோம். அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பால்வாடி ஸ்கூல். லிட்டில் பவர். அது அங்கே இருக்குடா கருமோ. சரி வா. இல்லை இல்லை, என் டாஸ்கே வந்து ஸ்கூல் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் இங்கே தான் வைக்கணும். வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. சேலத்தில் இருந்துட்டு ஒரு ஸ்கூல் காலேஜ் பேர் தெரியாமல் இருக்கும். ஏசப்பா, என்ன சாமி நம்ம பாஷை பேசுறது தானே யோசிச்சப்ப. எங்கே போகலாம்? நமக்கு இந்த சோனா காலேஜ் விட்டா வேறு எதுவுமே தெரியாது. எங்கே எடுத்தோடனே பெரிய அங்கே பெரிய காம்பவுண்ட்றாங்களாம் வச்சா போய் பறந்து போயிடும். சின்ன ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படிலாம் இருக்கும்ல. அது உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலா? லிட்டில்ஸ் பவர். சரி வா போவாங்க. அதான் லிட்டில்ஸ் பவர். அதில் போய் ஹைவேல ஏறிக்கலாம். சரி வாங்க லிட்டில்ஸ் பவர் போவோம். நான் கூட அந்த அண்ணன் என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்களோன்னு நினச்சேன். அதுதானே ஏன்ட்டியாவது லிஃப்ட் கேட்குறதாவது. நல்லா பயந்துடுறாங்க ஹெச்ஆர். என் பொண்டாட்டியே பயந்துட்டா, இனி வண்டியிலே ஏற மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கா. சேலத்துலேயே பயங்கரமான பாலம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் சார். போய்கிட்டே இருக்கும். 7 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு நாள் நான் செக் பண்ணி சொல்கிறேன். இது எப்படின்னா சேலம் அவுட்டர் வந்து நேராக சேலம் சிட்டிக்குள்ளே விட்டுரும். நடுவில் டிராஃபிக் கிடையாது, ஆக்சிடெண்ட் கிடையாது. வேகமாக போனால் ஆக்சிடெண்ட் உண்டு. ஆனால் ஸ்பீடாக கேமரா இருக்குது சார். இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பீடாக போகணுன்னா கேஸ் விழுந்துடும். அதனால் நீங்கள் பொறுமையாக போங்க. தங்கம் வீடியோ எடுத்தா தங்கம். இவன் நடு ரோட்டில் கார்னிங் போட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஏதோ சொன்னான். அந்த ஸ்கூல் பேர் எனக்கு வாயில் நுழையில. மறுபடியும் நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இதனாலேருந்து ஒரு நாள் வரைக்கும் நான் சர்க்கஸ் போனதே இல்லை சார். சின்ன வயசுலேருந்து விட மாட்டாங்க எங்கள் அப்பா. அங்கெல்லாம் புலி பொம்மைலாம் இருக்கும், நீ பயந்துருவன்ட்டு. இங்கே இந்த வண்டிக்கு சைடு மிரர் இருக்கானா? இதை நம்பி இவ்வளோ நேரம் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். என்னை தூக்கி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம பாய்ஸ் எங்க காணா? ஆமா, நீ ஆஃபீஸில் தானே இருக்கணும். எதுக்கு வந்த? எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் ரோட்டில் பண்ணேன்னா ஸ்போர்ட்ஸில் பண்ணேன்னு தெரியல. இதை பற்றி நம்ம வீட்டில் உட்காந்து ஆராய்ச்சி பார்ப்போம். நாம் தான் வீடியோ எடுத்துமே, ஆனால் அப்லோட் பண்ண மாட்டேன். சோசியல் மீடியாவில் வீலிங் பண்ணுறது குற்றம். என்கிட்ட 2000 தான் இருக்குது. இஎம்ஐ போட்டு தருவீங்களா? சாபாசா, உங்கள் சித்தப்பா கூப்பிட்றாரு. இங்கே தானே மாடு நம்மளை துரத்துனுச்சு. லெஃப்டா ஸ்ட்ரைட்டா? சார் அதேமாரி நம்ம டெய்லியும் 10R எடுத்துகிட்டு வெளியே வர மாட்டோம். இன்றைக்கி 10Rனா நாளைக்கு நம்ம ஜெரியிலே, நாளைக்கு எந்த பைக்கில் வரலான்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்லையா இல்லை ஜெரிலியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பைக்கில் நாளைக்கு ரைடு வருவோம். இன்றைக்கி நம்ம இந்த 10Rல தான் வைக்க போகிறோம். எனக்கு இந்த ஸ்கூல்லாம் எங்கே இருக்குன்னு நிறைய தெரியாது சார். தான் இந்தமாரி பசங்க வந்தாங்கன்னா இவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்ட இருந்து சுட்டி நம்ம ஸ்கூலை கண்டுபிடிச்சி வைப்போம். சார் அதேமாரி சேலத்தில் மட்டும் வைப்பீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக வைக்க போகிறேன். நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேனோ அங்கெல்லாம் இந்த டாஸ்க் வச்சுட்டு வந்துடுவேன். ஹெச்ஆர் நம்ம அடுத்த டாஸ்க் எங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் தாண்டி போக போகிறோம். இந்த சென்னை மொபைல்ஸ்னால் எனக்கு என் டேரக்டர் தான் ஞாபகம் வரும். ஐயோ டேரக்டர்னு சொல்லிட்டேனே, பாதிட்டு கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த இடத்துல தான் வைக்க போகிறோமா? ஏய், நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு. இங்கே எங்கடா வைக்கிறது? வா வா முன்னாடி அங்கே மாதிரி செக் போஸ்டர் இருக்கு, அங்கே வைப்போம். இந்த இடத்துல வா சொறி வைப்போம். எங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, அது ஒரு பயமாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஹெச்ஆர் இதோட லேண்ட்மார்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்கூல் பேர் என்னது? மூட்டு ஸ்கூல் ஒரிஜினல் பேர் சொல்லு. தமிழில் சொல்லாது, யாருக்குமே புரியாது. லிட்டில் ஃப்ளவரா? ஹெச்ஆர் உங்களுக்கு லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு 4 ரோட்லேருந்து சென்னை மொபைல்ஸ் தாண்டி இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம 2வது துண்டு பேப்பர் வைக்க போகிறோம். ஆமாண்டா, இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிருக்கியா? இது ராவோ, எனக்கு தெரியாது தானே. இதுக்கு மேலே தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் தான் ஹெச்ஆர். ஹெச்ஆர்டா, ஹெச்ஆர் தான். ஹனியில் வர ஹெச், ஆர் ரோஸில் வர ஆர், ஹெச்ஆர்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், நீ நாளைக்கு வீடியோவில் வருவ. நான் பெரிய மோட்டோ விளாகர்டா, ரைட்லாம் பண்ணுவோம்டா. குட்டி டிடிஎஃப் தெரியுமா? பெரிய டிடிஎஃப் தெரியுமா? நாளையிலேருந்து உனக்கு ஹெச்ஆர் தெரியும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? ஏன்டா எவ்வளோ பெரிய மனுஷன், உங்களுக்காண்டி தாண்டா அவர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. யூடியூப், நீ யூடியூபராடா? நீயும் ஜெயிலுக்கு போடா. என் சாபண்டா அவர். நீ சாப்பிட்டு விட்டுட்டீல. நான் மிரரு, மிரரு என்னை விட்டினா அவனுக்கு போயிடும். நீ என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்க? நானே வச்சுக்கிட்டேன்டா. நான் மட்டும் ஜெயிலுக்கு போன வச்சுக்கோ, வெளியே வந்துட்டு உன்னை போட்டு தள்ளிட்டு நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடும்டா. கத்தி வச்சுதான். நீ இருந்தா தானடா. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே உன்னை போட்டு தள்ள விட மாட்டேன்டா.
நல்லா இருக்கீங்களா பிரதர்? என்னங்க பாரு, கேட்டு பாரு, என்னை பற்றி அண்ணன்ட்ட கேட்டு பாருடா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. இவர் யாரு? இவர் தான் ஹெச்ஆர். ஓஹோ, இவரை பற்றி கேட்க சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஆட்ரேசர். உங்களை பற்றி, என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாது. கை கண்ணை குத்திராதா, தூரமாக வச்சு பேச. இப்போ சொல்லு. நான் பெரிய நீ பாக்ஸர், நான் ஒத்திக்கிறேன். பாக்ஸர் போட்டு வந்தியா நீ முதல்ல? வண்டி எடுத்த உடனே ஒரு 3 நாள்ல உங்களுக்கே தெரியாம உங்க வண்டியில நீங்க எடுத்த 3 நாள்லயே நான் வந்து போட்டோ எடுத்தேன். தனியா போட்டோ எடுத்தீங்க? கோகோ பாலா? கோகோ பாலா. நீ தாண்டா இப்போ ஏதோ பால் பாக்கெட்டுன்னு. போக்கி பாலா தெரியாதா? தெரியாதுடா சாமி. நான் வந்துட்டு 2.5 கிட்ஸு. இல்லை ஏதோ கலாய்க்கிறதுக்கு யோசிக்கிறான். சொல்லு பொறுமையாக சொல்லு. அப்போ 90s போக்கிமான் வரலையா? நீங்கள் யாருங்க புதுசாக இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. அது எதுக்குடா? குடுறா, பார்த்து தரேன். பிடிக்கிட்டு போயிட மாட்டேன். இது ஒண்ணுதாடா. இருடா, பார்த்துட்டு தரேன். அப்படியே அதான்டா பார்க்குறேன்டா. குடுறா. இது இருந்தால் என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா பஸ்ல டிராவல் பண்ணலாம். இந்த ரோஸ் கலர் பஸ்ஸில் மட்டும் தான் ஃப்ரீயாக போக முடியுமா? இல்ல, பெங்களூருக்கு எல்லா ஊருக்கும் போய்க்கலாம். அது அப்படியே பாக்கெட்டில் போட்டு நாம் போயிட்டு வரலாம். என்னை ஓவரா கலாய்ச்சில தரமாட்டா போ. அது நீங்க சொல்லக்கூடாது. எப்போ அன்னைக்கு வண்டி மட்டும் எதுக்குடா அம்மா கூப்பிட்ற? ஊவா ஆளை காணோம். அண்ணன் இல்லையான்னு சொல்லி நான் கேட்டேன். அவரோட மேலே இருக்காரு. சரி அண்ணா போட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு. அவர் சப்ஸ்கிரைபர் தானே எடுத்துக்கோ அப்படின்னாரு. நாங்க 2 பேரும் செல்ஃபி. நீங்கள் 2 பேர் திக்கு ஃப்ரெண்ட்ஸாடா? ஆமா ஆமா. சரி. இவனை விட எனக்கு பெஸ்ட். இந்த வாட்ச் தெரியும், நான் இந்த வாட்ச் தரேன். உண்மையாலுமே வா. கொடுங்க. இதுக்கு முதல்ல கழட்டிங்க. ஃபர்ஸ்ட் உண்டு கழட்டுற, அப்பதான்டா நான் தருவேன். சரி, அந்த கையில இது கொடுங்க, இந்த கையில அது கொடுங்க. இது அந்த கையில கொடுத்துட்டு இந்த கையில வாங்கிக்கோங்க. இது 1 லட்சம். டேய், இது வாட்சோட பிரைஸ் தெரியுமாடா? 1 லாக்டா. டேய் சத்தியமாடா? 0டா. அந்த வாட்ச் குடுறா, ஏமாத்தாதடா. நான் அதை ட்ராக் பண்ணி வந்துடுவேன். பாவண்ட பையன் ஆசையாக கேட்டான், அதான் நான் கொடுத்துட்டேன். இந்த வாட்ச் நான் உன் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஆசைப்பட்டேன்டா. நான் படித்து பெரிய ஆளாகி, இல்லை படித்து பெரிய ஆளாகல, யூடியூப்ல வந்து பெரிய ஆளாகி வாங்கினேன்டா அந்த வாட்ச். லாஸ்ட் பெஞ்சுடா நான். நீ எத்தனாவது பெஞ்சு? படிக்கிற பையனாடா நீ? உன் கூட நான் பேச மாட்டேன். நீடா லாஸ்டா? தங்கம்டா. நீ தான்டா இது கை கொடுறா. நீ நானும் ஒரு செட்டுடா. நீ என்னோட ஜென்ரேஷனு. ஜாலியாக இருக்கு தானே லாஸ்ட் பெஞ்சில்? சத்தியமா யூடியூபர் தான்டா நான். ப்ரோ என் யூடியூப் சேனல் காட்டு ப்ரோ. இன்னுமாடா நான் யூடியூபர் நம்பல. இங்க வா. அப்படிலாம் சொரண்டாத, பாவம் என் வண்டி. அப்படி பண்ணக்கூடாதுடா. ஒரு ஸ்கிராட்ச் ஆனா எவ்வளவு தெரியுமா ஆகும்? இங்க பாரு, இது நான் தான். காவாசாக்கி தானே? ஏன்டா இப்ப நீ தொட்டுட்டு இருக்கிறதே கவாசாக்கி தான்டா. இதுவே கட்டெக்ஷன் ஆறா ஸ்டிக்கர் இங்க பாரு, நான் தான். சரிதா? சரிதா அந்த வண்டி? யாருன்னே தெரியாம தான் பேசிட்டு இருந்தியாடா? எல்லாத்துலயும் ஹெல்மெட் அதிகமா போட்டிருப்பேன். இந்த பிரிட்ஜ்ல எடுத்து தானே? ஆமா, இது மட்டும் உனக்கு ஞாபகமா இருக்குது. சரி நான் வந்த வேலையை முதல்ல முடிச்சிருட்டா. இந்த இடத்துல வைக்கலாமாடா? இல்லடா, நாங்க ஒரு டாஸ்க், அது நீங்க பண்ணக்கூடாது. சொல்ல மாட்டேன்டா. ஹாய் தங்கம், நல்லா இருக்கீங்களா? சரி. யார் உங்க சீனியரா உங்க ஜூனியரா? இவங்களா ஜூனியரா? நான் தான் சீனியர். நீ எல்லாம் ரிட்டையர்மெண்ட் பிரதர். சரி பிரதர், சரி நம்ம பார்ப்போம். ஃபேன்ஸ் இல்லடா, ஃபேமிலி. ஃபாலோ பண்ணிடு. ஹார்ட் ரேசர் ஆர்சி. ஹெச்ஆர்னு போட்டாலே வந்துடும். எங்கடா அந்த துண்டு பேப்பரை காணோம்? உங்க ஐடி தான் இவர்கிட்ட சொல்லுங்க, நான் வீட்டில் போய் மார்க் எடு. இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கியாடா? __ வரும் தான். எங்க பேர் தான் ஹார்ட் ரேசர் ஆர்சி. இன்ஸ்டாகிராமா யூடியூபா? ரெண்டுத்துலையுமே ஹார்ட் ரேசர் ஆர்சின்னு போடு. ஸ்பேஸ் போட்டு பண்ணாலும் பண்ணுவோம். இன்னொன்று துண்டு சீட்டு. என் பசங்க உங்கள்கிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசணுங்களா? தெரியுங்களா நீ? பார்த்துருக்கானுங்க யூடியூப்ல நான் வீடியோஸ் போடுறேன். பார்க்குறேன். தேங்க்யூண்ணா. இது தங்கம் தமிழ் செல்வன். அன்பு செல்வன் தமிழ் செல்வனுங்களா? சரி. இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே சொன்னேன்? நல்லா படிப்பு தானே? சரி, நல்லா படித்தாதான் இந்த மாதிரி பைக்கில் நீயும் வாங்க முடியும். பாய். தேங்க்ஸ் டூட். ஹெச்ஆர், அந்த இடத்துல நம்மளால டாஸ்க் முடிக்க முடியல, அதனால இந்த இடத்துல நான் வந்துடுறேன். இந்த இடத்துல நம்ம எங்கேயாச்சும் வைப்போம்.
இதோட லொக்கேட் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டா போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஹெச்ஆர் நம்மளோட 2வது பேப்பர் நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னது? சிறுமலை துவக்கப்பள்ளி. ஏய் இங்கிலீஷில் சொல்லு. லிட்டில் ஃப்ளவர். துவக்கப்பள்ளி தெரியல. சரி, அங்கே லிட்டில் ஃப்ளவருக்கு பக்கத்தில் ஒரு கேட் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது காட்டு. இந்த பக்கம் சீட் கவர்லாம் போடுற இடம் இருக்கா, இங்கே இருக்கும். இந்த பக்கம் வா, ஸ்டாப் போர்டு இருக்குது. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டா போர்டு லேண்ட்மார்க் மாரி சுற்றி காட்டுறா. இதுதான் ஹெச்ஆர் நம்மளோட லேண்ட்மார்க்கு. நாம் இப்போ இந்த இடத்துல வைக்க போகிறோம். இது எடுத்து இங்கே வண்டி நிற்க மாட்டேங்குது. சாபே வண்டி நான் தானே ஊத்துறேன். நான் தானே ஊத்துறேன். எந்த இடத்துல வைக்கலாம்? இந்த அண்ணனே எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா ஹெச்ஆர் இதான் லேண்ட்மார்க்கு. இந்த ஸ்டாப் போர்டு இருக்குல்ல, இந்த போர்டுக்குள்ளே தான் நம்ம ஒளி வைக்க போகிறோம். நம்மள வேறு மெயின் ரோட்டில் எல்லாம் இப்படி குறுக்குறுன்னு பார்த்தா எப்படி டைம் பாம் ஏதோ வைக்கிறோன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஓகே ஹெச்ஆர், இதுதான் நம்ம லேண்ட்மார்க்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த 2 டாஸ்க்கு யார் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். யார் அந்த 400 rupees லக்கின்ட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமா? அப்புறம் எல்லாரும் வந்து நோட் பண்ணுவாங்க. ஒரு குட்டி பையன் வேறு இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கான். அவன் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏய் இவனே எடுக்கிறான். இது உனக்கு 200 ரூபாய்க்கு வேணா கேளு, நானே ரோஸ் மில்க் வாங்கி தரேன். சரி தங்க வா, ரோஸ் மில்க் வாங்கி தரேன். பர்னாட் ஹெச்ஆர், நம்ம 2 டாஸ்க்கும் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட ஒர்க்கு தான். லேண்ட்மார்க் எல்லாமே சொல்லியிருக்கேன். எடுத்து அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி அதோட கோட் சொன்னாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டாலும் சரி, இல்லை உங்கள் நம்பர் மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணாலும் சரி, ஆல் த பெஸ்ட். யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சாபாசா சித்தப்பா இருக்கார்ல, அவரை பார்க்க போவோம். ஐயோ என்னை வேறு முன்னாடி கோர்த்துட்டானே. சித்தப்பா